शांति अव्यक्त समिति 27 फरवरी 2024। अपने चेहरे पर, वाणी पर सरलता और मधुरता को धारण करो. தங்கள் முகத்திலும் வார்த்தையிலும் சரளத்தன்மை மற்றும் இனிமையை நீங்கள் பின்பற்றுங்கள். फिर देखो सर्वस्व कर्तव्य की सफलता कितनी श्रेष्ठ होती है. பிறகு பாருங்கள் உங்கள் சேவையில் அல்லது நீங்கள் செய்யும் செயல்களில் எந்த அளவிற்கு உயர்ந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது என்ற மிக உயர்ந்த வெற்றியை சேவையிலையும் சரி, நாம எந்த செயல்கள் பண்ணினால் அதுலேயும் வெற்றி அடையணும் அப்படின்னா பாபா என்ன சொல்றார், முகத்திலேயும் மற்றும் நாம பேசக்கூடிய வார்த்தைகளிலேயும் இனிமைத்தன்மையும் சரள சுபாவமும் நிறைந்திருக்கணும். அப்படி இருந்தாலே அது வெற்றியை நமக்கு பெற்று தரும். अभी स्मृति और वाणी दोनों ही प्लेन हो, कोई भी पुराने संस्कार का कहां दाग न. இப்பொழுது நம்முடைய நினைவுகள் மற்றும் பேச்சு, ஸ்மிருதி நினைவுகள் மற்றும் பேச்சுக்கள், இவை இரண்டுமே பிளெயினாக இருக்கட்டும், அதாவது சுத்தமானதாக இருக்கட்டும், அதுல எந்த விதமான அழுக்கு அல்லது கரை படியாத நிலையிலே தூய்மையாக இருக்கட்டும். பாபா என்ன சொல்ற, जब ऐसे प्लेन हो जाएंगे तो फिर प्लान और प्रैक्टिकल एक हो जाएंगे. எப்போது அந்த மாதிரி நீங்கள் தூய்மையான எண்ணங்களையும் தூய்மையான சொற்களையும் தன்னுள் கொண்டு வருவீர்களோ அப்பொழுது நீங்கள் செய்கின்ற பிளான் திட்டங்கள் பிராக்டிக்கலாக நடைமுறையிலே வந்து சேர்ந்துவிடும். फिर सफलता प्लेन की माफिक उड़ेगी. பிறகு வெற்றி என்பது பிளேன், அதாவது ஏரோப்ளேன் போல, விமானம் போல பறந்து வந்து சேரும். பாபா என்ன சொல்றார், ஒரு பிளேன், இன்னொன்னு பிளான், அதுக்கப்புறம் பிளேன். இந்த 3 வார்த்தைகளை வச்சு இன்றைக்கு அவ்யக்த சமிக்கையை புரிய வைக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் பிளெயினாக, அதாவது சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதன் மூலமாக சரள சுபாவத்தையும் இனிமையும் நாம மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அத்தோட இல்லாம அப்பதான் நாம போடக்கூடிய திட்டங்கள், பிளான்ஸ் எல்லாமே பிராக்டிக்கலா நடைமுறையில கொண்டு வர முடியும். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வெற்றி என்பது பிளேன், அதாவது ஏரோப்ளேன் போல நம்மை தேடி வரும், நாம அதுல பறந்து போவோம். இந்த பாயிண்ட்களை இன்றைக்கு நினைவுல வைத்து இவ்வாறு நான் ஆத்மா, சரள சுபாவமும் இனிய சுபாவமும் உடைய ஆத்மா அப்படிங்கிறத சோதனை செய்து பார்ப்போம், நாம பழக்கத்துல கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.